பெரம்பூர் தொகுதியில் 44வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 1992 இன்று வரை தொடர்ந்து 6 முறை நான் வட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். கழகத் தலைவர் கலைஞர் அமைத்துக் கொடுத்த பெரம்பூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பது நாடறிந்த விஷயமாகும். அப்படிப்பட்ட பெரம்பூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையிலே அரசியல் அரிச்சுவடியே தெரியாத சில வேடதாரிகள் இன்றைய தினம் பெரம்பூர் தொகுதியை குறிவைப்பதாக கேள்விப்படுகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் கழகம் நடத்திய நேர்காணலிலே கலந்து கொண்டு கழகத் தலைவர் அவர்கள் கொடுத்த உற்சாகத்தின் பேரிலே மீண்டும் பெரம்பூர் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக ஆக்குவது என்று வாக்குறுதி அளித்துவிட்டு வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் 68,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 75,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது. இந்த முறை அரசியல் அரிச்சுவடியே தெரியாத, அரசியல் என்னவென்றே தெரியாத, பொதுமக்களுக்கு எந்தவித பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு எந்த நல்ல காரியத்தையும் ஆற்றிடாத, தனி மனித ஒழுக்கமில்லாத ஒரு விஜய் பெரம்பூர் தொகுதியிலே போட்டியிடுவதாக கேள்விப்படுகின்றோம். அவருடைய அரசியல் ஆசை அஸ்தமனமாகின்ற வகையிலே பெரம்பூர் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திலே 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வோம், விஜயை படுதோல்வி அடைய செய்வோம் என்பதுதான் நாங்கள் தலைவரிடத்திலே கொடுத்த வாக்குறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.